சகோதரர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவராகவும் பொறுப்புகளை ஏற்ற பிறகு முதல் முறையாக ஈரோட்டில் நடைபெறுகிற மண்டல திராவிட முன்னேற்றக் கழக மாநாட்டிற்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாள் நடைபெறுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மண்டல மாநாடு மத்தியில் இருக்கிற மதவாத மற்றும் ஊழல் பிஜேபி அரசையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியின் பினாமி ஊழல் அரசையும் அகற்றி வரும் தேர்தல்களில் மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் நல்லாட்சிகள் அமைந்திட அஸ்திவாரமிடுகிற மாநாடாக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநாடு வெற்றி பெற அதனுடைய செயல் தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுக்கும் அதில் பங்கேற்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் தோழர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலேயும் என் சார்பிலேயும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சவுண்டு கேட்குது பாருங்க, அந்த ரூமில் சவுண்ட் குறைக்க சொல்லுங்க. அங்கே போய் சொல்லுங்கய்யா, அந்த ரூமில். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு சொந்தமான சொத்துக்கள் கொடை உள்ளம் படைத்த பல தாளாளர்களால் கொடை வள்ளல்களால் மாவட்ட அளவிலான தாலுகா அளவிலான கிளை அளவிலான கட்சியினுடைய அமைப்புகளுக்கும் அதுபோல் பெருந்தலைவர் காமராஜர் மகாத்மா காந்தி ஆகியோரின் பெயரிலே நூலகங்கள் படிப்பகங்கள் இப்படி பல்வேறு பெயர்களிலேயும் சொத்துக்களை எழுதி தந்திருக்கிறார்கள். சில இடங்களிலே இடங்களாக உள்ளது, சில இடங்களிலே கட்டிடங்களாக உள்ளது, சில இடங்களிலே வணிகத்திற்கு விடக்கூடிய கடைகளும் உள்ளன. சில இடங்களிலே இப்படி அது பல ஆண்டுகள், ஏறக்குறைய காங்கிரஸ் 135 ஆண்டு கால கட்சி, அதில் ஏறக்குறைய 60-70 காலம். இதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில், அமரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய காலத்தில், இதற்கு முன்னாலே எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் 1920, 30, 40, 1950, 1960 இந்த மாதிரி 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸுக்கு தரப்பட்ட சொத்துக்கள் அதெல்லாம் கவனிப்பார்ட்டு கிடந்த காரணத்தினாலே அப்போது நியமிக்கப்பட்ட ட்ரஸ்டிகள் இறந்து அவர்களுடைய 2வது தலைமுறை 3வது தலைமுறை 4வது தலைமுறையில் யாராவது அங்கே ட்ரஸ்டிகள் என்று சில பேர் இருக்கிறார்கள், சில பேர் போடப்பட்டிருக்கிறார்கள், சில பேர் சாங்களே ட்ரஸ்டிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல நிலைகளில் இருக்கிறது. ஸோ இவற்றெல்லாம் கண்டறிவதற்காகத்தான் தமிழ்நாடு அளவில் இந்தியாவிலேயே முதல் முறையாக சொத்து மீட்பு குழு என்ற இந்த குழுவை அமைத்தேன். அந்த குழு தமிழ்நாடு முழுதும் சென்று ஏறக்குறைய 120 இடங்களிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லா மாவட்டத்திலேயும் கண்டறிந்து வந்திருக்கிறார்கள். அதற்கான பேரண்ட் டாக்குமெண்ட் அல்லது அதனுடைய நகல்கள் இந்த மாதிரி எல்லாம் சில இடங்களிலே கிடைத்திருக்கிறது, சில இடங்களிலே பெற வேண்டியிருக்கிறது. ஏறக்குறைய இப்போது இருக்கிற மதிப்பின்படி சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேலான சொத்துக்கள், இதுவரை கண்டறியப்பட்ட சொத்துக்கள் பல்வேறு இடத்திலேயும், அது தமிழ்நாடு கட்சி காங்கிரஸ் கமிட்டிக்கு இங்கே இல்லை, அந்தந்த மாவட்ட லெவலில் தாலுகா லெவலில் அவர் லெவலுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் குறைந்தபட்சம் சுமார் 500 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் படிப்படியாக கண்டறிந்து அருமையண்ணன் காந்தி அவர்கள், மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள், முத்துசாமி அவர்கள், இப்படி ஏற்கனவே இப்போது இருக்கிற வக்கீல்கள் அணியினுடைய தலைவர் சந்திரமோகன் அவர்கள், இப்படி இந்த வழக்கறிஞர் குழுவிடத்தில் இந்த பொறுப்பு தரப்பட்டு அது எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறது, அதை எப்படி மீண்டும் அந்தந்த அமைப்புகளுக்கு கொண்டு வருவது, ரெகுலரைஸ் பண்ணுவது, இட்ஸ் பி லீகலைஸ் அண்ட் ரெகுலரைஸ், சட்டபூர்வமாக்கப்பட வேண்டும். அந்த இருக்கிற குழுக்கள்
ஒழுங்குமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஸோ இதற்காக தொடர்ந்து மாதம் நடக்கிற கூட்டம், இப்போதும் அந்த கூட்டம் நடக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இதற்கு அடுத்து இன்னும் கிராமப்புறங்களிலே கூட பல சொத்துக்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் இந்த குழுவினர் அடுத்து பார்த்து இப்படி ஒழுங்குபடுத்திருக்காங்க. இதெல்லாம் 100 வருஷமாக இருக்கிற பிரச்சனை, 60 வருஷம் 70 வருஷமாக இருக்கிற பிரச்சனைகள் உடனடியாக ஒரே ஓவர் த நைட்டு ஒரே இரவிலே அதுக்கெல்லாம் பரிகாரமோ மீட்போ நடந்துவிட முடியாது. ஆனால் சட்டபூர்வமாக அவற்றையெல்லாம் எந்த காரணங்களுக்காக, எந்த அமைப்புகளுக்காக அவை கொடை உள்ளம் படைத்த பெரியவர்களால் வழங்கப்பட்டதோ அந்தந்த காரணங்களுக்கு அவற்றை பயன்படுத்தவும், அந்தந்த அமைப்புகளுக்கு அதை உட்படுத்தவும் அதற்கான சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலே ஈடுபட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற கூட்டத்தினுடைய ஒரு பகுதி இன்றைக்கும் அந்த குழுவினுடைய கூட்டம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் சொன்ன காலங்கள் இன்னும் 5 நாட்கள் முடிவடையிருக்கு. மத்திய அரசு இன்னும் எதுவும் அதற்கான வகையில் ரிப்ளை பண்ணலை. நேரம் இருக்கு, இன்னும் பொறுத்திருப்போம் தமிழக அரசு சார்பில் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக நேற்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. தமிழக அரசு எம்பியும் நாடாளுமன்றம் நடக்கும் முடிக்கிட்டு வராங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, நாடாளுமன்றம் இதில் உள்ள அந்த வெல்லுக்கு போகிறது, அங்கே எம்பிக்கள் செயல்படாமல் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுவது, இதெல்லாம் வழக்கமாக பலமுறை நாடாளுமன்றத்திலே நடந்திருக்கிற விஷயங்கள் தான். அதைத்தான் பின்பற்றுகிறார்கள். இப்போது ஆந்திராவிலே தெலுங்கு தேசம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அரசின் மீது. அதிமுகவில் 50 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இவர்களும் சேர்ந்து அதை ஆதரித்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, 6 வார காலத்தில் ஏறக்குறைய 5 வார காலம் முடிந்து விட்டது. மத்திய அரசை கால அவகாசம், நீதிமன்றம் கொடுத்த அவகாசம் முடியப் போகிறது என்று வற்புறுத்துவதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசாங்கம் சமாதானம் சொல்லிக் கொண்டிருப்பது சரியல்ல. இன்னும் 4 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது என்று தமிழ்நாடு அரசாங்கமே அவர்களை சமாதானப்படுத்திக் கொள்வதோ அல்லது மற்ற கட்சிகளை சமாதானப்படுத்த பதில் சொல்வதோ, மக்களுக்கு திருப்தி உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பதில் சொல்வதோ அதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. ஆக தமிழ்நாடு அரசாங்கம் கூடுதல் அழுத்தத்தை தொடர்ந்து தருவதற்கு பதிலாக தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்கிற முயற்சியிலே தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபி அரசுக்கு இப்போது இருக்கிற இந்த அரசாங்கம் பிஜேபியினுடைய பி டீம் மாதிரி அல்லது ஒரு பினாமி அரசு மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு பலவீனமான அரசாங்கமாக இருக்கிற காரணத்தினாலே போதுமான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு தர இயலவில்லை. அந்த இயலாமையை மறைப்பதற்காக இன்னும் காலம் இருக்கிறது, பார்க்கலாம் என்று அவர்கள் சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 5 நாளிலே நடக்குமா என்பது சந்தேகம்தான். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து 1ஆம் தேதிக்குள்ளாக இதுபோல் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி மத்திய அரசு அமைக்க முன்வரவில்லை என்றால் நாடு தழுவிய போராட்டத்தை ஆளுங்கட்சி உட்பட எல்லோரும் சேர்ந்து நடத்த வேண்டும். இங்கே இருக்கிற எம்பிக்கள் அனைவரும், ஏற்கனவே திமுகவும் அதைத்தான் சொல்லியிருக்கிறது, எல்லா கட்சிகளும் சேர்ந்து ராஜினாமா செய்ய முன்வர வேண்டும். சொல்லப்போனால் இந்த அரசாங்கம் அதுக்கு பின்னால் இருந்து பிரயோஜனமே கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பாலைவனமாக போன பிறகு தமிழ்நாட்டில் எதுக்காக ஒரு அரசாங்கம்? காவிரி நதிநீரை பெற முடியவில்லை என்றால் இங்கே தமிழ்நாட்டில் அந்த காவிரி டெல்டா பகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதனாலே பாதிக்கப்படும். தமிழக அரசு மத்திய அரசு கூடிய அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் காங்கிரஸ் கமிட்டியோட சோனியா காந்தி அவங்களுக்கும் ராகுல் காந்தி அவங்களுக்கும் திமுக செயற்தலைவர் ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்கணும், இல்லைனா கூட்டணியை விட்டு விலகிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க தலைமையில் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார். ஏங்க, மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கா? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. யார் ஆட்சியில் இருக்கிறது? உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக 6 வார காலத்திற்குள்ளாக காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட பிறகு யார் மத்திய அரசினுடைய கரத்தை கட்டி போட்டு வைத்திருப்பது யார்? அதை செய்ய வேண்டியது யார்? மத்திய அரசு. மத்திய அரசு யார் நடத்துகிறது? பிஜேபி. அப்போ பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு
அது செய்வதற்கு தடையே இல்லையே. கோர்ட்டே சொன்ன பிறகு எதுக்காக, அதுவும் உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்ட பிறகு அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிற, ஆணை வெளியிடாமல் இருக்கிற மத்திய அரசை கண்டிப்பதற்கு பதிலாக, மத்திய அரசுக்கு தன் சொந்த கட்சியின் சார்பில் அழுத்தம் தருவதற்கு பதிலாக மற்ற கட்சிகளை குறை சொல்லி தான் தப்பிக்க நினைப்பது, இது இது ஒரு தப்பிக்கிற நோக்கத்தோடு பேசக்கூடிய பேச்சை தவிர அதில் என்ன யதார்த்தம் இருக்க முடியும்? யார்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது? கடைசியாக எல்லாரும் சொல்லி மத்திய அரசுக்கு தானே சொல்லணும். மத்திய அரசு தான் உச்சநீதிமன்றமே சொல்லியாச்சு. அரசியல் கட்சிகள் என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியோ அல்லது அகில இந்திய கட்சியோ மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அதையே பின்பற்றாத மத்திய அரசு மற்ற கட்சிகள் சொன்னால் மட்டும் கேட்டுருவாங்களா? கேட்டுருமா? ஆக இதை செய்ய வேண்டியது மத்திய அரசு. அதுக்கு கையாளாதனத்தை காட்டுவதற்காக மற்ற கட்சிகளை கை காட்டி பிரயோஜனம் இல்லை. இல்லை, இது சம்பந்தமாக திரு நாராயணசாமி புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் சட்ட வல்லுநரோடு கலந்து பேசி, இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. இது சம்பந்தமாக மேல் நடவடிக்கையை நிச்சயமாக புதுச்சேரி காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளும். வழக்கமாக ஆளுநர் ஒரு நியமன தலைவர் தான், ஆளுநர் தான் நியமிக்க வேண்டும் என்றாலும் கூட அங்கே இருக்கிற ஆட்சியை, மக்களால் தந்திருக்கப்பட்ட ஆட்சியை, அரசை, முதலமைச்சரை அமைச்சரவைக்கு அடுத்தான் இதற்கு முன்னாலே நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது கடந்த கால நடைமுறை. அந்த வகையிலே தான் வழக்கு நடந்தது. இப்போ தீர்ப்பு வந்திருக்கிறது. தீர்ப்பில் இருந்து மேல்முறையீடு செய்து நீதி பெறுவதற்கு திரு நாராயணசாமி புதுச்சேரி முதலமைச்சர், அந்த அமைச்சரவை கண்டிப்பாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். சார், மேலாண்மை வாரியம் அமைப்பதில் மத்திய அரசு வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக இப்படிப்பட்ட ஒரு இழிவான அரசியலை மேற்கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு திரு கமல்ஹாசன் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கமல்ஹாசன் அவர்கள் சொல்வது சரிதான். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டிய ஒரு தீர்ப்பை மத்திய அரசே, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அரசாங்கம் மத்திய அரசே மதிக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மக்கள் எப்படி மதித்தே ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியும்? ஆக அவர் சொல்லுவது சரிதான். தேங்க்யூ. ஏங்க, அமைக்க வேண்டியது யார்? அழுத்தமே தேவை. இப்போ அழுத்தங்கிறது யார் செய்ய வேண்டியது யார்? பிஜேபி, மத்திய அரசு தானே செய்யணும். ஏன் செய்யாமல் இருக்கிறது? அதற்கு என்ன அழுத்தம்? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காட்டிலும் மத்திய அரசுக்கு கூடுதல் அழுத்தம் என்ன? இங்கிலாந்து அரசாக சொல்லணும், அமெரிக்க அரசாக சொல்லணும். இந்தியாவில் உச்சபட்ச நீதி ஸ்தாபனம் உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்ட பிறகு எதற்காக பிஜேபி மத்திய அரசு காலம் தாழ்த்துகிறது? ஆக மத்திய அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அகில இந்திய அளவில் வேலைநிறுத்தத்துக்கு போனோம் அப்படின்னா கர்நாடகா காங்கிரஸ் அரசு ஒத்துழைப்பு முதல்ல பதில் சொல்கிறேன் சார். முதல்ல தமிழ்நாட்டுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் அதில் முன்னின்று பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. அதை செய்ய முடியாத அரசு இங்கே இருந்தால் என்ன, போனால் என்ன, இந்த அரசு தான் முடிவு செய்யணும். வற்புறுத்தணும். இல்லைன்னா அரசாங்கமே ராஜினாமா பண்ணணும். அவ்வளோதான். ஸ்டாலின்